1926 கிங்ஸ் ஹாபர்ட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல நடந்த மர்டர பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தி மர்டர் ஆஃப் ரோஜர் ஆக்ரியாட். திஸ் இஸ் மிஸ்டர் ஃபியூஷன். ஹவுடி காம்ரேட். தி கிங்ஸ் ஹாபர்ட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, இங்கிலாந்துல ஒரு சின்ன வில்லேஜ் தான் இந்த கிங்ஸ் ஹாபர்ட். இங்க வாழ்ந்து வந்த ஒரு நல்ல மனிதன், ரொம்ப வந்துட்டு வெல்தியான பெர்சன் தான் ரோஜர் ஆக்ரியாட். அவரு அந்த வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபென்லி பார்க் அப்படிங்கிற ஒரு ஏரியால வாழ்ந்துட்டு வந்தாங்க. இவருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் நடக்கிற பொண்ணு வந்துட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆகி, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அந்த ஊர்ல ஒரு ரூமர் வந்து பரவிட்டுருக்கு. என்ன ரூமர்னா, அந்த பொண்ணு அதாவது மிஸ்ஸஸ் ஃபெரஸ் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு பாய்சன் வச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து பரவிட்டுருக்கு. இவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, அந்த மிஸ்ஸஸ் ஃபெரஸ் வந்து அவங்களோட இறுதி நாளா இருந்துச்சு அந்த நாள். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து பாய்சன் சாப்பிட்டுருந்தாங்க. ரோஜர் ஆக்ரைட் வந்துட்டு ரொம்ப பதட்டத்தோட, "ஐய்யய்யோ! என் மனைவி என்னமோ ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழுகையோட அவங்க பக்கத்துல போய் உட்காந்து, "ஏன் என்னாச்சு? எப்படி ஆச்சு?" அப்படின்னு கேட்கிறப்ப, அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, "என்னோட ஹஸ்பண்ட நான் தான் பாய்சன் வச்சு கொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வருத்தத்தோட, கில்ட்டோட சொன்னாங்க. இத ரோஜர் ஆக்ரைட் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி, மனசே உடைஞ்சு போயிட்டு உட்கார்ந்திருந்தாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிஸ்ஸஸ் பெரஸ், "இந்த மாதிரி நான் உங்கள கொன்னதுக்கப்புறம், இந்த விஷயத்த யாரோ தெரிஞ்சுக்கிட்டு, என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, ரொம்ப ப்ரெஷர் ஆகுறேன் டெய்லியுமே. அதனால தான் இந்த முடிவ நான் வந்து எடுத்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லேட்டரா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "யார் பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படிங்கிற க்ளூவ நான் வந்து உனக்கு வித்தின் 24 ஹார்ஸ்ல உன் கைக்கு கிடைக்கிற மாரி பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையில நெறைய கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ, இந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கதைய ஈஸியா கொண்டு போலாம். உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காகவும் பார்க்கலாம். டாக்டர் ஷெஃபர்ட் இந்த வில்லேஜ்லயே வந்துட்டு ரொம்ப நல்ல மனிதன். ஏன் அப்படின்னா, யாருக்காச்சும் உதவி வேணும் அப்படின்னா, முன்னாடி நின்டு காச கூட எதிர்பார்க்காம செய்றவங்க தான் இந்த டாக்டர் ஷெஃபர்ட் அப்படின்ட்டு. ஸோ, இந்த ஷெப்பர்ட் வந்துட்டு ரொம்ப நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க எல்லா இண்டிவிஜுவலிஸ்ட்டயும், அங்க இருக்க பீப்பிள்ஸ், அங்க இருக்க சின்ன பசங்க, அவங்கள்ட்ட கூட கேட்டா கூட, இந்த ஷெப்பர்ட பத்தி ரொம்ப நல்ல விதமா தான் சொல்றாங்க. அடுத்து ரோஜர் ஆக்ரட். இந்த கதையோட விக்டிம், ஹீரோ. மிஸ்ஸஸ் ஃபெரஸ். நான் சொன்ன மாதிரி, ரோஜர் ஆக்ரியாட்டுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் ஆன மனைவியோட பேரு தான் மிஸ்ஸஸ் ஃபெரஸ். ரால்ஃப் ஃபேட்டன். இந்த ரால்ஃப் ஃபேட்டன் இருக்கான்ல, அது யாருன்னா, ரோஜர் ஆக்ரோட ஸ்டெப்சன். அதாவது அந்த மிஸ்ஸஸ் ஃபெரஸ்க்கும், அவங்களோட முன்னாடி ஹஸ்பண்டுக்கும் பிறந்த பையன் தான் ரால்ஃப் ஃபேட்டன். ஹெர்குலி பொய்ரட். இவர் யாருன்னா, அங்க இருக்க டிடெக்டிவ். இந்த கேஸ இவர் தான் ஹேண்டில் பண்ண போறாரு. உண்மைகள வந்து சொல்லப் போறாரு. அவங்க மனைவி இறந்ததுக்கப்புறம், ஷெப்பர்ட் வந்துட்டு இவங்க சைடு நிக்கிறாங்க. ஏன்னா, ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. யாரு? ரோஜர் ஆக்ரன். ஸோ ஷெப்பர்ட் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுனால, பக்கத்துலயே வந்து இருந்து எல்லாத்தையுமே இறுதி சடங்குகள் எல்லாமே செய்றாரு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. ரோஜர் ஆக்ரட் வந்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயி உட்கார்ந்திருக்க நேரத்துல, ஷெப்பர்ட் வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல, பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனச தேத்துறதுக்கு என்னலாம் வழி இருக்கோ அதெல்லாம் பண்றாரு. அன்னைக்கு ஈவ்னிங் ஷெப்பர்ட் வந்துட்டு ரோஜர் ஆக்ரட் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா, மனசு தேத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஈவ்னிங் 7 மணிலேருந்து நைட் 9:45 வரைக்கும், அதாவது 7:00 டூ 9:45 பிஎம் வரைக்குமே வந்துட்டு அவர் ஒரு ரூம்ல உட்காந்து பேசி மனசெல்லாம் தேத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷெஃபர்ட் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள கால் வருது. யாருன்னா, அந்த பார்க்கர். பார்க்கர் யாருன்னா, ரோஜர் ஆக்ரோட வீட்ல வேலை பார்க்குற ஒருத்தவன் தான் வந்து பார்க்கர். என்ன கால் வருதுன்னா, இந்த மாரி ரோஜர் ஆக்ராட் இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்னு சொல்லவும், ஷெஃபர்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. காலையில தான் அவங்க ஒய்ஃப் இறந்தாங்க. இப்ப என்ன இவர் இறந்து போயிட்டாரு? எப்படி நடந்துச்சு? யாரு கொன்னா? இல்ல அவரா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரா? இல்ல பாய்சன் சாப்பிட்டாரா? மனைவி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ வேக வேகமா வந்து போறாரு. வேக வேகமா போனதுக்கப்புறம், அங்க போய் பார்த்தா, இந்த ரூம் உள்ள இருந்து லாக் ஆயிருக்கு. இப்ப யாரோ வந்து ரீசென்ட்டா கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க உள்ளுக்குள்ள இருந்து. ஏன்னா இவன் ஃபோன் பண்ணியிருக்கான். அப்புறம் எப்படி வந்துட்டு அந்த ஃபோனுமே வந்து அந்த ரூம்ல தான் இருந்திருக்கு. அதாவது ராஜர் ஆக்ரோட் ஸ்டடி ரூம்னு சொன்னேன்ல. அந்த ஸ்டடி ரூம்ல தான் வந்து ராஜர் ஆக்ரோட் வந்துட்டு ரொம்ப மனசொடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு. அந்த ரூம்ல தான் வந்து ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன்ல இருந்து தான் பார்க்கர் வந்து ஷெஃபர்டுக்கு கால் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
போய் பார்த்தா ரூம் லாக் ஆயிருக்கு. ஸோ, ஷெஃபர்ட் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ரூம உடைச்சு உள்ள போய் பார்க்குறப்ப, ரோஜர் வந்து இறந்து போயிருக்காரு. இதுக்கு இவருக்கு பெரிய ஷாக். ஸோ, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அடுத்த நாள் காலையில போலீஸ் வந்து வராங்க ஸ்பாட்டுக்கு. ஏன்னா போலீஸ் ஃபைல் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறம், அவர் வந்து அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்துறாங்க. ஸோ, எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்ல. போலீஸ் ரொம்ப திணர்றாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த டிடெக்டிவ் அதாவது ஹெர்க்லி போயரட் வந்து என்ன பண்றாருன்னா, அன்அஃபிஷியலா அந்த கேஸ வந்து எடுக்குறாரு. எடுத்துட்டு எல்லா க்ளூஸயுமே வந்துட்டு இவரு கேதர் பண்றாரு. கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு இவரு போயிட்டு, அங்க இருக்க மக்கள் எல்லாத்துட்டயுமே கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, "எப்படிப்பட்டவரு?" அப்படின்னு கேட்குறப்ப, மக்கள் எல்லாமே ரோஜர் ஏக்கர் ரொம்ப நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர பத்தி பாசிட்டிவா தான் சொல்றாங்க. ஷெஃபர்ட் வந்து ஷெஃபர்ட்டையும் கேட்குறப்ப, அவர் வந்து நல்ல மனுஷன். எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. ஸோ வேற ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு பெல்ஜியம் டிடெக்டிவ் வந்துட்டு உள்ள போறாரு. அதாவது அந்த ஹெர்குலி போய்ரட் வந்துட்டு ஸ்பாட்டுக்குள்ள போயிட்டு, அங்க இருக்க சீக்ரெட்ஸ்லாம் வந்து எதுவும் கிடைக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப இவருக்கு கிடைச்ச ஒரு சஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ரோஜர் ஏக்கர் வந்து சில பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. ஸோ மேபி அந்த கடன் குடுத்தவங்க வந்துட்டு உங்கள கொன்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பெக்ட்ட வந்து வைக்கிறாரு. இன்னும் பல சீக்ரெட்ஸ்லாம் இருக்கு. என்னன்னா, ரால்ஃப் ஃபேடன் அதாவது ரோஜர் ஏக்கரோட ஸ்டெப்சன் தான் ரால்ஃப் ஃபேடன். அவன் வந்துட்டு ஒரு நல்ல அழகான பையன். ஆனா, என்னன்னா, அவன் எங்க போனாலும் பிரச்சனை இல்லாம வரமாட்டான். பிரச்சனைய இழுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறதுனால, அவனையும் சஸ்பெக்ட் பண்றாங்க. அவன் வந்து நெறைய கடன் வாங்கி வச்சிருக்கான். ஒருவேள அப்பாவோட சொத்துக்கு ஆசைப்பட்டு, அதாவது ராஜர் அக்ரோட சொத்துக்கு ஆசைப்பட்டு கொன்றுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்றாரு. ஏன் இந்த சஸ்பெக்ட் வருது அப்படின்னா, கொலை நடந்த அடுத்த நாள்ல இருந்து ரால்ஃப் ஆட்டன ஆளவே காணோம். ஊர்ல எங்கேயுமே கிடையாது. எங்க போனான்னே தெரியாது. ஸோ இதுவும் ஒரு சஸ்பெக்ட். லேட்டா தான் வந்து ஷெஃபர்ட்ட வந்து விசாரிக்கிறாரு. எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, ஷெஃபர்ட் வந்து காலையிலேருந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாரி நடந்துச்சு. அந்த பாய்சன் கொன்னது அந்த விஷயத்தலாம் சொல்லல. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொன்னதெல்லாம் சொல்லல. ஜஸ்ட் இந்த மாரி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. லேட்டரா வந்து அந்த டிடெக்டிவ் வந்து அதையும் ஃபைண்ட் பண்றாரு. ஏன்னா, அவரு ஒரு டிடெக்டிவ்ல. ஸோ ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் வந்து ரூமரா ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கத எடுத்துக்கிட்டு ஷெஃபர்ட்ட கேட்கறாரு. இந்த மாரி ரூமர் பரவிட்டு இருக்கு. இது உண்மையா இல்லையா? உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், ஷெஃபர்ட் வந்துட்டு ஆ சரி இது கேஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃபர்ட் என்ன பண்றாரு, ஆமா இந்த மாரி நடந்திருக்கு. இந்த மாரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரோஜர் ஆக்ரர் வந்து என்ட்ட சொன்னாரு. அவங்க மனைவி சொன்னதாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. லேட்டரா இந்த பெல்ஜியம் டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா, ரால்ஃப் அட்டனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்துட்டு அந்த கதவ லாக் பண்ணியிருப்பாங்க உள்ள இருந்து. ஸோ அந்த கதவு கிட்ட வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ வந்து தேடி எடுத்துட்டார். அந்த பார்க்கர் அதாவது அங்க வொர்க் பண்ணிட்டு இருந்த மெய்ட் அந்த பையன கூப்ட்டு எல்லாம் விசாரிக்கிறாரு. அந்த பையன் வந்து ரொம்ப பேனிக் ஆகி, ரொம்ப பயத்துல எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். "எனக்கு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரையும் சஸ்பெக்ட் பண்றாரு. ஏன் இவனும் வந்து பிளாக்மெயில் ஸ்டஃப்ஸ்லலாம் வந்துட்டு இந்த பார்க்கர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சஸ்பெக்ட் பண்றாரு. சஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம், இவர் வந்துட்டு ஒரு 7 டேஸ் வந்துட்டு இந்த க்ளூஸ் எல்லாம் ஆராய்ஞ்சு போறார். இவர் வந்துட்டு போய் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு க்ளூவெல்லாம் கொண்டு வரார். க்ளூவெல்லாம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு, ஸோ இந்த மாரி தான் இருக்கும். இதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆதாரத்தோட எடுத்துட்டு வராரு. இந்த டாக்டர் ஷெஃபர்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு டெக்டாஃபோன கீழ வச்சுட்டு போறாரு. ஸோ இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், யார் இந்த கொலை பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. டாக்டர் ஷெஃபர்ட் தான் வந்துட்டு ரோஜர் அக்ரட கொலை பண்ணிட்டாரு. இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இந்த டெக்டாஃபோன் வந்துட்டு ஏற்கனவே இந்த மாரி பிளேஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. டெக்டாஃபோன் என்ன பண்ணும்? வாய்ஸ வந்து ரெக்கார்ட் பண்ணும். ரெக்கார்ட் பண்ணி டாக்டர் ஷெஃபர்ட் வீட்லருந்து கிளம்புனதுக்கு அப்புறமும் ராஜர் ஆக்ரோட் வந்து உயிரோட தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க பார்க்கர நம்ப வைக்கிறதுக்காக இது வந்து ஒரு டைம் லைன் ட்விஸ்ட்ட வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இவர் போனதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கும்? ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான். இவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 30 மினிட்ஸ், 40 மினிட்ஸ் அதுக்கப்புறம் தானே இவர் வந்திருக்காரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் கிளம்புனதுக்கு அப்புறமும் ராஜர் ஆக்ராட் வந்துட்டு உயிரோட தான் இருந்திருக்காரு. அவரோட வாய்ஸ் வந்து ஒரு ரூம்ல இருந்து வெளில கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணி வச்சுட்டு தான் ப்ராப்பரா பிளான் பண்ணி ஷெஃபர்ட் வந்துட்டு போயிட்டாரு. ஸோ லேட்டரா இத வந்து இவரு கண்டுபிடிச்சு ரிவீல் பண்றாரு. இது எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னா, டாக்டர் ஷெஃபர்டு இந்த மாரி அவர் கரெக்ட்டா அந்த வர டைம்க்கு அந்த ரெக்கார்டு வந்து முன்னாடி ஆஃப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா டைம் லைன மட்டும் இவ்வளோ நேரம் வந்து ரெக்கார்ட் பண்ணி, இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னா, நம்ம மேல எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ரால்ஃப் அட்டன் மேல கேஸ வந்து திருப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு,
இவர் கிளம்புனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில வந்து கால் வந்ததாக சொன்னேன்ல. இவரு அந்த இடத்த விட்டு ராஜர்ட்ட பேசிட்டு அவர் வீட்டுக்கு போனதுலேருந்து ஒரு 10 டூ 30 மினிட்ஸ்ல வந்து கால் வருது. இந்த மாரி இறந்து போயிட்டாங்க அப்டின்ட்டு. ஸோ, இவர் திரும்பி ராஜர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, செவுரு ஏறி குதிச்சு அந்த விண்டோ உள்ள போயிட்டு என்ன ஆகியிருக்கு, நேரா போய் உள்தாப்பால் போட்டிருக்காரு. அப்ப வெளிய மழை பெஞ்சுட்டு இருக்கறதுனால, ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும்ல. ஸோ, ரால்ஃப் ஆட்டனோட ஷூவ அவர் போட்டு உள்ள வந்து, ரால்ஃப் ஆட்டன் தான் ரோஜர் ஆக்கரோட கொலை பண்ணதாக நம்ப வச்சிருக்காரு. அந்த தாப்பாலையும் போட்டிருக்காரு. அந்த டிடெக்டிவ் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, இந்த டைம் லைன்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்றாரு. டாக்டர் ஷெப்பர்ட் எப்போ வந்தாரு? எப்போ கிளம்பி போனாரு? அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? எவ்வளோ மணி நேரத்தில ஃபோன் கால் வந்து போயிருக்கு? அப்படிங்கிற மாதிரி எல்லா டைம்லயும் அனலைஸ் பண்றாரு. இந்த டாக்டர் ஷெஃபர்ட் வந்துட்டு அவர் அந்த இடத்திலேயே இல்ல. அவருக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறதுக்காக, ட்விஸ்ட் பண்றதுக்காக நெறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த ரால்ஃப் ஆட்டனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிற மாதிரி, இவர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. டெக்டாஃபோன் ட்ரிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டெக்டாஃபோன் என்ன பண்ணும், ரெக்கார்ட் பண்ணி குடுக்கும். ஸோ, இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஷெஃபர்ட் வந்துட்டு ராஜர்ட்ட பேசிட்டு இருந்தப்ப, அந்த டெக்டாஃபோன் மூலியமா ரெக்கார்ட் பண்ணிட்டு, இவர் போனதுக்கு அப்புறமும் உயிரோட தான் இருந்திருக்கா அப்படிங்கிற ஒரு இல்யூஷன வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் அத எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்புட்ன்னா, டெக்டாஃபோன வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்றப்ப ஒட்டி வச்சிருக்காரு மேல. ஸோ, அதோட டைம் பீரியடுமே கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இடத்துல வந்து இந்த டெக்டாஃபோன் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டரா அ ஷெஃபர்ட் வந்து பார்த்ததுக்கப்புறம், இவரா வந்து அந்த இடத்துல இல்லாத மாரி ஒரு இல்யூஷன கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால, அந்த டெக்டாஃபோன் எடுத்துட்டு போய் ஏற்கனவே இருந்த இடத்துல வச்சிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு இத வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு மெயின் மோட்டிவ் இருக்கும்ல. ஏன் வந்துட்டு ஷெஃபர்ட் வந்து கொன்னாரு அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல, ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு. அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தப்ப ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு. நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத படிக்கிறப்ப, ராஜர் அக்ரோட வந்து ஷெஃபர்ட் தான் இந்த மாரி அவங்களோட மனைவிய பிளாக்மெயில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு கருத்து வேறுபாடு வந்து நடந்திருக்கு. ஸோ, இந்த ஷெஃபர்ட் வந்துட்டு அங்க இருக்க டேகர் எடுத்து முதுகுலே குத்தி கொலை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இவருக்கு வந்து தெரியும். எப்படியும் இந்த க்ளூ வந்து அவ விட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ராஜருக்கு கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்ட்டு தான் இந்த டெக்டாஃபோன வச்சு ஒரு ரெக்கார்டிங்க வந்துட்டு சுமூகமா பேசிட்டு இருந்தப்ப, அத ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, டெக்டாஃபோன்ல சில விஷயத்த மறைக்க, அழிக்க மறந்துட்டாரு பதட்டத்துல. பெல்ஜியன் டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா, அந்த டெக்டாஃபோன்ல இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுர்றாரு. எல்லாத்தையும் அழிக்கல, சிலத மட்டும் தான் அழிச்சிருக்காரு. அழிச்சதையும், அழிக்காததையும் மேபி இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. எதனால கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் வந்து ரிவீல் பண்றாரு. லேட்டரா எல்லாத்து முன்னாடியுமே வந்துட்டு, இந்த மாரி டாக்டர் ஷெஃபர்ட் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ரிவீல் பண்றாரு. ஸோ இத தெரிஞ்சுக்கிட்டு ஷெஃபர்ட் வந்து என்ன பண்றாருன்னா, இப்படிப்பட்ட அவமானத்தோட என்னோட வாழ்க்கைய என்னால கன்டின்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமான ட்ரக் எடுத்து பாய்சனோட அவரோட உயிர அவரே மாய்ச்சுக்கிறாரு. ஸோ இங்க ஒரு பெரிய ரோல் யார் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த டிடெக்டிவ் தான். இந்த டிடெக்டிவ் அந்த 7 டேஸ் டைம் எடுத்துக்கிட்டு, க்ளூஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி, டைம் லைன மேட்ச் பண்ணி, இவர் தான் கொன்றுக்காரு. இவரோட மோட்டிவ் அதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த லெட்டரும் இவருக்கு லக் குடுக்குற மாதிரி, பீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்திருக்கும்ல. ஒரு பெரிய பேஜ்ல கிழிச்சு போட்டிருக்காரு. 4, 5 பாகங்கள கண்டுபிடிக்கிறப்ப, ஷெஃபர்டோட பேர் வந்து இருந்திருக்கு. பிளாக்மெயில், ஷெஃபர்ட் இந்த மாரி எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணதுனால, இவரு கன்ஃபார்மா சொல்றாரு, இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு. இத ரிவீல் பண்ணதுக்கப்புறமும் ஷெஃபர்டுக்கு வேற வழி இல்லாம, ஆமா நான் தான் கொலை பண்ணேன். இந்த மாரி நான் தான் பிளாக்மெயில் பண்ணேன். அவங்க ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்க இறந்து போனாங்க. அவங்கள பிரஷர் பண்ணேன். சாவு, சாவு அப்படின்ட்டு, அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணதுனால, அவங்க உயிர மாச்சுக்கிட்டாங்க. இவரும் எனக்கு இனிமே இந்த லைஃப் தேவையில்ல. இவ்வளோ மரியாதையோட நான் இருந்தேன். எல்லா மரியாதையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட மூச்ச அவரே நிறுத்திக்கிறாரு.